நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற வீடியோவில் குருவின் முதன்மை பாவத்துவத்தை பார்த்தோம். அதாவது குரு எப்போது மிக மிக அதிகமாக மோசமாக பாதிக்கப்படுகிறார், குருவின் பலன்கள் எப்போது ஒருவருக்கு கிடைக்காது, அவருடைய ஆதிபத்திய காரகத்துவ பலன்கள். அதில் சுருக்கமாகவே சொல்லிட்டேன். குரு எப்பொழுது பகை, நீச்சம், அஸ்தமனம், கிரகணம், மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ அப்போது அவர் கடுமையான அமைப்புகளை அடைகிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அது அதை விட மேலே அவர் கடுமையான வலிமை இழப்பு, பாவத்துவமாக இல்லை அப்படிங்கிற அமைப்பை பார்த்து விட்டோம். இப்போது அதனை விட சற்று குறைவான நிலையில் இருக்கக்கூடிய குருவின் பாவத்துவ அமைப்பு, அதாவது குரு சண்டால யோகம் என்கின்ற ஒரு அமைப்பு. போன வீடியோவில் சூரியன், சனி, ராகு, குரு ஆகிய இயற்கை அமைப்பு, அந்த செயற்கை அமைப்புகளின் மூலமாக குருவின் பாவத்துவத்தை பார்த்தோம். இப்போது இங்கே ஒரு கட்டம், இப்போது இரண்டாவது கட்டம் இருக்கிறது. குருவின் இரண்டாம் நிலை பாவத்துவம்னு வச்சுக்கலாம். குருவின் பாவத்துவம் 2 என்கின்ற தலைப்பில் இப்போது ராசி கட்டம் வந்திருக்கிறது. என்ன இங்கே தெரியுது அப்படின்னு சொன்னால், இங்கேயும் சென்ற அமைப்பை போலவே இங்கேயும் 2 நிலைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. என்ன 2 நிலைகள் காட்டப்பட்டிருக்கின்றன? குரு ராகு மீனத்தில் இணைந்திருக்கிறார்கள். குரு மட்டும் மகரத்தில் நீச்சமாக இருக்கிறார். இங்கே விருச்சிகத்தில் சனி மட்டும் இருக்கிறார். அடுத்து குரு சனி கன்னியில் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த 4 கட்டம் தான் இப்போதைக்கு. இதை ஏன் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு போட்டு காட்டுறேன்னு சொன்னால், சமீப காலங்களில் 1980-81 பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா குரு சனி சேர்ந்திருப்பாங்க. இந்த குரு ராகு மீனத்தில் சேர்ந்திருக்கிறதும் அதற்கடுத்த ஒரு 30-40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் இப்போது ஒரு வாழ்க்கையை நல்லதாகவோ கெட்டதாகவோ அனுபவித்து கொண்டிருக்கிறவர்களுடைய ஜாதக உதாரணங்களை சொன்னால் தான் அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்களில் யாரையாவது அந்த ஜாதகங்களை பார்த்துருப்பீங்க. 1981 செப்டம்பர், ஆகஸ்ட் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னியில் குருவும் சனியும் சேர்ந்திருப்பார்கள். அப்போ அந்த குருவும் சனியும் சேருகின்றது இந்த அமைப்பு இப்போது உதாரணத்திற்கு தான் காட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னா சமீபத்தில் நடந்த ஒன்று. இப்போ ரிஷபத்தில் மேஷத்தில் சனி குரு, ரிஷபத்தில் சனி குரு, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப நடந்த ஒரு சில நிலைகள். ஆக இந்த அமைப்பின்படி இங்கே காட்டப்பட போகின்ற ஒரு அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட நிலையில் குரு ஒரு பாவத்துவமாக 2ஆம் நிலை பாவத்துவமாக அடைவார் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த இதை சொல்கிறேன். இப்போது இந்த கட்டம் வருகிறது. இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5 நிலைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 5 நிலைகள் சொல்லப்பட்டிருப்பதில் முதலாவதாக மீனம் குரு ராகு சேர்க்கை, 2வதாக மேஷத்தில் குரு சனி சேர்க்கை, 3வதாக கன்னியில் குரு சனி சேர்க்கை, 4வதாக சனி மட்டும் விருச்சிகத்தில் இருக்கிறார், 5வதாக குரு மட்டும் நீச்சமாகி இருக்கிறார். இது எல்லாமே கிட்டத்தட்ட குரு சண்டால யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சில நிலைகள் தான். முதல்ல மீனத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ சமீபத்தில் குரு ராகு, இப்போது இளம்பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு குரு ராகு இருக்கும். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இது 2ஆம் நிலை பாவத்துவம். குரு இங்கே கெட்டுக்கொண்டே இருக்கிறார். 22 டிகிரிக்கு அப்பால் இவர்கள் இருவரும் இருக்கிறார்கள் என்றால் இந்த மீனத்தில் இருக்கிற குரு ராகுவை மட்டும் எடுத்துக்குவோம். மீனத்தில் இருக்கின்ற குரு ராகு, அப்போ அந்த மீனத்தில் இருக்கின்ற குரு ராகு அமைப்பை எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, 8 டிகிரிக்குள்ள குரு இருக்கிறார். தன்னுடைய அனைத்து அமைப்புகளையும் ராகுவிடம் பறிகொடுத்திருக்கிறார். 13 டிகிரிக்குள் ராகு இருக்கிறார். 13 டிகிரி அமைப்பில் இருக்கிறார். 8 to 13 வச்சுக்கலாம். 12 டிகிரியில் இருக்கிறார், அல்லது 14 டிகிரியில் இருக்கிறார், 11 டிகிரியில் இருக்கிறார். தானும் ஓரளவிற்கு உயிர்ப்போடு இருந்து ராகுவையும் சுபத்துவப்படுத்தி இருக்கிறார். ராகு குரு 2 பேருமே பலன் தருவாங்க. பலன் இது இருக்கும். 22 டிகிரிக்கு அப்பால் இருக்கிறார். குரு வலுவாகவே இருக்கிறார். அதுவும் மீன வீடு, ஆட்சியாகவே இருக்கிறார். குரு வலுவாகவே இருக்கிறார். இந்த அமைப்பில் குருவின் வாடை என்று சொல்லப்படக்கூடிய சுபத்துவ நிலை, குருவின் வீட்டில் குருவோடு இருக்கின்ற ஒரு தன்மை ராகுவிற்கு அமர்ந்து ராகு திசையும் நன்றாக இருக்க போகிறது, குரு திசையும் நல்லா இருக்க போகுது. இதுதான் இந்த 8, 12, 8, 12, 20 டிகிரின்னு நான் சொல்லுகின்ற சில தன்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த குருவின் பாவத்துவ 2வது வீடியோ போடுறோம். இந்த இடத்துல குரு ராகு சண்டால யோகம்னா வேலை செய்யாது. குரு ராகு சண்டால யோகத்தில் உள்ள சில தன்மைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். வீடு கொடுத்தவன் அங்கேயே இருக்கிறார், வலுவாகவே இருக்கிறார். ஆனால் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், ஆட்சி பெற்றவனுடைய வீட்டில் உச்சம் அடைந்தவனுடைய உச்ச கிரகத்தோட ஆட்சி கிரகத்தோட குரு இருக்கிறது, ராகு இருக்கிறது நல்ல பலன்களை தராதுன்னு சொல்லிடுறேன்.
ஆனாலும் அனைத்திற்கும் சில விதிவிலக்குகள் இருக்கு இல்லையா? அந்த விதிவிலக்குகளின் அடிப்படையில் இங்கே இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற சில நிலைகள், இங்கே இப்போது இந்த கட்டத்தில் 5 விதமான நிலைகளை போட்டு காட்டியிருக்கிறேன். அப்போ அந்த 5 விதமான நிலைகளில் முதல்ல ராகுவால் ஏற்படும் குரு சண்டால யோகம். அங்கே குரு ஆட்சியாக இருக்கிறார், மீனத்தில் குரு ராகு சேர்ந்திருக்கிறது இப்போ சமீப காலங்களில் நடந்தது. அதனால இந்த இதை போட்டிருக்கிறேன். 8, 13, 22 டிகிரி, 22 டிகிரிக்கு அப்பால் அதே ராசியில் இருக்கின்ற குருவால் எந்த விதமான தொந்தரவும் இல்லை. குருவும் பலன் தருவார், ராகுவும் பலன் தருவார். ராகு குருவின் வாடை அடித்த காலத்தினால சுபத்துவமாகியிருப்பார். 13 டிகிரிக்கு அப்பால் இருக்கும்போது குரு மெதுமெதுவாக வலிமை இழக்கப் போகிறார். ஆயினும் அதுவரைக்கும் உயிர்ப்புடனே இருக்கிறார். ராகுவை கூடுதலாக சுபத்துவப்படுத்தி இருக்கிறார். 8 டிகிரிக்கு உள்ளே குரு போய்விட்டார். ராகு சரண்டர் ஆகிக்கிட்டே போறார், கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே போறார். ராகுவை பார்த்து கும்பிட்டுக்கிட்டே போறார். அடிக்காதீங்க 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 அப்படின்னு கும்பிட்டுக்கிட்டே ராகுவை பார்த்துட்டு போறார். ராகு தன்னுடைய இருள் தன்மையோடு குருவை கவர்ந்து குருவின் அத்தனை பலங்களையும் தன்னுடைய ராகு தசை புக்திகளில் மட்டுமே செய்யக்கூடிய தன்மையை அடைய போகிறார். அஸ்தமனம் அடைந்த கிரகத்தின் தன்மைகளை சூரியன் தன்னுடைய தசை அமைப்புகளில் தருவார் அப்படிங்கிறது மூல விதி. ஒரு கிரகத்தை சூரியன் அஸ்தமனம் பண்ணிட்டார்னா அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை, அந்த கிரகத்துடைய காரக ஆதிபத்திய அமைப்புகளை சூரியனே தன்னுடைய தசை புக்திகளில் தருவார் அப்படிங்கிறது விதி. அதையே அப்படியே கிரகணமான ராகுவோட பார்த்துக்கங்க. நல்ல கிரகமோ கெட்ட கிரகமோ அதைத்தான் ராகு தருவார். குருவோடு சேர்ந்திருக்கிறார். ராகு தான் அந்த குருவின் தன்மைகளை, புத்திர காரகத்தை, தன காரகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பார். ஆகவே சண்டால யோகம் என்று சொல்லப்படக்கூடிய, குரு சண்டால யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ராகுவும் குருவும் இணைகின்றதால் ஏற்படக்கூடிய சில விதமான நுணுக்கங்கள் குருவிற்கு பாவத்துவம் என்றாலும் அது எப்பேற்பட்ட தன்மையில் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடணும். 2வது நிலையாக வந்துடுவோம். மகரத்தில் குரு, விருச்சிகத்தில் சனி. இங்கே ஏன் இப்படி காட்டியிருக்கிறோம், இந்த இடத்துல ஏன் இப்படி காட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த நிலை உங்களுக்கு இந்த நிலை உங்களுக்கு இதை குறிக்குது. அதாவது சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் குருவை பார்ப்பார். ஏற்கனவே அங்கே பலவீனமாக இருக்கிறார் குரு, நீச்சம் அடைந்து விட்டார். கூடுதலாக 6, 8, 12 போன வீடியோவில் சொன்னதெல்லாம் சேர்த்துக்கணும். நீங்கள் இங்கே குரு பலவீனமாக இருக்கிறார், நீச்சம் அடைந்து விட்டார். நீச்சமடைந்த நிலையில் சனியின் ஆகாத, ஏற்கனவே சனி அங்கே எரிச்சலான மனநிலையில் இருக்கக்கூடிய, பகை வீட்டில் இருக்கக்கூடிய, இருவருமே எரிச்சலாக இருக்கிறாங்க. குருவும் எரிச்சலாக இருக்கிறார். நீச்சமாக இருக்கிறது எரிச்சலை தரக்கூடிய ஒரு தன்மை இல்லையா, நீச்சமாக இருப்பது. ஆக இன்னொன்று நிலையிலையும் என்ன நடக்குது, சனி அங்கே எரிச்சலான மனநிலையில் செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார். அப்போ அந்த செவ்வாயின் வீட்டில் இருக்கின்ற சனியின் கர்ண கொடூரமான பார்வை குருவின் மீது விழுகிறது. இங்கே எந்த அமைப்பில் குருவின் பாவத்துவத்தை கணக்கிடணும், சனி குருவுடைய டிகிரி அமைப்புகள். ஒரு 10 டிகிரி வீட்சணத்திற்குள் 5 டிகிரிக்குள் சனி பார்த்து விட்டார். குருவுக்கு புத்திர பலத்தை தரக்கூடிய என்ன அமைப்பே இல்லை, ஆண்வரிசை இல்லை. இதுவும் ஒரு வகையிலான குரு சண்டால யோகம் தான். இதுவும் ஒரு வகையிலான குரு சண்டால யோகம். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, ஒரு கடுமையான அமைப்புகளில் இந்த இடத்துல சில விஷயங்கள் இருக்கும். என்ன கடுமையான அமைப்புகள் இருக்கும், இந்த நிலையின் அடிப்படையில் புத்திரம், ஆண் வாரிசை தடுக்கக்கூடிய தன்மை, அதனை அடுத்து தனம் என்று சொல்லப்படக்கூடிய குருவின் காரகங்கள் கிடக்கூடிய தன்மை ஏற்கனவே மிகுந்த பலவீனமாகி, இப்போ இந்த இடத்துல திக்பலம் குருவின் அமைப்பை மாற்றும். அதை மறுபடியும் சொல்லிடுறேன். போன வீடியோவில் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, மிதுன லக்னத்திற்கு 8இல் மறைந்த குருன்னு சொன்னேன். இதையே மகர லக்னமாகவோ தனுசு லக்னமாகவோ கும்ப லக்னமாகவோ போட்டு விட்டார். மகரத்தில் குரு இருந்தால் திக்பலம், நீச்சம் என்கின்ற அமைப்பு இங்கே செயல்படாது. ஜோதிடம் மகா அபாரமான நுணுக்கங்களை சேர்ந்தது. சகலத்தையும் அப்படியே கொண்டு வந்தோம்னா இங்கே ஸ்தான பலத்தை இழக்கிறார், அங்கே திக்பலத்தையும் இழந்திருக்கிறாரா. திருப்பலத்திற்கு தான் இவ்வளவையும் ஒரு சந்திரனுடைய பார்வை மாற்றும்னு சொன்னேன் போன வீடியோவில். இத்தனை நிலைகளையும் அதான் ஸ்தானபலம் ஷட்பல அடிப்படையில் அதன் அடிப்படையில் சுபத்துவத்தையும் பார்த்தணுன்றதுக்காக இத்தனை குருவின் பலவீன நிலையும் ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை மாத்திரம்னு சொன்னேன். திருப்பலம். ஆக இங்கே நான் சொல்வதை போல குரு நீச்சமாக இருக்கிறார். நீச்சமடைந்த குரு கும்ப லக்னமாக இருந்தால் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருப்பார். நீச்ச நிலையை தவிர்த்து அவர் ஆட்சி பலத்துக்கு பக்கத்தில் இருப்பார். நீச்சம் அங்கே இருக்கார். மகர லக்னம் நீச்சமே இல்லை, திக்பலத்தை அடைந்திருக்கிறார். ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார், ஆனால் திக்பலத்தை அடைந்திருக்கிறார்.
தனுசு லக்னம் அப்படியே வந்து திக்பலத்திலிருந்து அப்போது தான் வெளியே போகிறார். நிச்சயமாக வலுவாகவே ஓரளவுக்கு இருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில தான் இதை கொண்டு வந்துடணும். ஆக எப்போது பலவீனம் ஆவார்? நான் சொன்னதை போல 6, 8, 12 7ஆம் இடத்துல கூட இருக்கிறார். கடக லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல கடக லக்னம் ஸ்தான பலத்தையும் இழந்து விட்டார், திக்பலத்தையும் இழந்து விட்டார். இங்கே 5இல் அமர்ந்திருக்கின்ற சனி கூடுதலாக தன்னுடைய பாவத்துவ பார்வையை பார்க்கிறார். கட்டத்தை பாருங்க, அம்புக்குறி போட்டே காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன நடக்குது? 5இல் சனி இருக்கக்கூடாது. அவர் எரிச்சலான மனநிலையில் இருக்கிறார். அந்த 5ஆம் இடத்தை சனி கெடுக்கிறார். கடக லக்னமாக இருந்தால் குருவின் பாவத்துவன்றது என்ன? குழந்தைகள் இல்லை, நல்ல குழந்தைகள் இல்லை, ஆண் குழந்தை இல்லை, பணம் இல்லை, கோடிக்கணக்கான பணம் இல்லை, பணத்திற்கு எப்பவுமே ஏங்க வேண்டியிருக்கிறது. பணத்தினா உடனே எப்படி வந்துடுவோம்? 2ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார்னு வந்துடுவோம். 2, 9, 11 பணத்தை எவ்வாறு சம்பாதிக்கும்? 2, 9, 11 கெட்டு போச்சு. பிச்சைக்காரன் கூட இப்போ பைக்கு கோணி பை கட்டியில் லட்சமாக வச்சிருக்கலாம். அப்போ அங்கே 11ஆம் இடம் கொஞ்சம் வலுத்துருச்சு, லாபஸ்தானம். பிச்சை எடுத்தாலும் 5 ரூபா 10 ரூபா 5 பைசா 10 பைசா போடாமல் 5 ரூபா 10 ரூபா போடுறான்னு அர்த்தம். லாபம் வலுத்துருச்சு. எல்லாமே காம்பினேஷன்ஸ். அந்த படிநிலைகளை புரிந்து கொள்ளும் பொழுது பலன் வரும். பேசிக்கான பலன்களை தான் இப்போ வந்து அந்த பாவத்துவ அமைப்புகளை தான் நான் வந்து ஒரு குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்லி காட்டிக்கிறேன், சொல்லி தந்து கொண்டு இருக்கிறேன். ஆக இந்த அமைப்பில் கடக லக்னமாக உதாரணமாக கூடுதல் பாவத்துவம், சனியால் மட்டும் பாவத்துவம். குரு வந்து பாவத்துவம் அடைந்திருக்கிறார். கடக லக்னத்துக்கு ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார். நீச்சம் என்கின்ற வகையில் திக்பலத்தை இழந்திருக்கிறார். அந்த ஷட்பலத்தின் 2வது முக்கியமான பலத்தை இழந்து விட்டார். ஷட்பலத்தில் 2வது திருப்பலம் அப்படிங்கிற அமைப்பில் பாவத்துவ திருப்பலத்தை அடைந்திருக்கிறார். இன்னும் கெட்டு போய்விட்டார். கடக லக்னத்திற்கு இது மோசமான நிலைமை. மறுபடியும் சொன்னால் ஒரே ஒரு சுக்கிர பார்வை, ஒரே ஒரு பௌர்ணமி, சுக்கிர பார்வையை விட பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை, பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் பார்வை அனைத்தையும் தலைகளாக மாற்றும். இங்கே தான் வந்து அந்த பாவத்துவ அமைப்பில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, அப்படியா? சரி, அடுத்தது அப்படியே பார்த்துட்டிங்கன்னா அடுத்த நிலையில் வந்துட்டிங்கன்னா சில நிலையில் வந்து இந்த பாவக அடிப்படையில் இப்போ இந்த ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம்னு சொல்கிறேன். சில நேரங்களில் இருக்கும் வீட்டின் அடிப்படையிலையும் சில பலன்களை சொல்லுவேன். இருக்கும் வீட்டின் அடிப்படையில் இருக்கின்ற பலன் அதுதான். அதாவது சரஸ்திர உபயம் அத்தனை அமைப்புகளும் வந்துடணும். இப்போ இதே அடுத்த 3வது நிலையாக வந்துட்டிங்கன்னா அந்த 3வது நிலை என்ன, 4வது நிலை என்ன சொல்லப்படுகிறதுனா கன்னியில் குரு சனி சேர்க்கை. இதையே நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கன்னியில் குரு சனி சேர்க்கை வந்துட்டாலே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து 1981 நடந்திருக்கு. இன்றைக்கு 1981 பிறந்தவங்க ஒரு 40 வயதுகளில் இருக்கிறீங்க. ஒரு 40 வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு அந்த ஒரு வருடம் முழுக்கவே அந்த குரு சனி சேர்க்கை இருக்கும். இதனை எடுத்து அப்படியே போனீங்கன்னா அவர் வந்து அதற்கு முந்தின அமைப்பில் செவ்வாய், அடுத்த வீடியோவில் அதை சொல்கிறேன். செவ்வாய், சனி, ராகு மூவருமே வந்து சிம்மத்தில் கூடியிருப்பாங்க. அது அடுத்த பாவத்துவ நிலையாக பார்க்கலாம். ஆக இந்த அமைப்பின்படி இப்போது நான் சொன்னது உங்களுக்கு மகர குருவை விருச்சிக சனி பார்ப்பது எத்தகைய அமைப்பு, அதனால் குழந்தை பாக்கிய அமைப்பு நல்லாகிறது. நிறைய பேர் புத்திர பாக்கிய அமைப்பு இல்லாதவங்களை பார்த்தீங்கன்னா அப்படி வருவாங்க. ஆனால் எந்த லக்னம் என்பதை பொறுத்து தான் இதை பலனை அறிய முடியும். நீங்கள் கடக லக்னம் புத்திர பாக்கியம் குறைவு, ஆண்வாரிசு இல்லை, பிறந்திருக்கிறார் குழந்தை, குழந்தையால் மன வருத்தம், புள்ள நம்மளை பார்க்கல, சரியாக பார்க்கல, இது போன்ற அமைப்புகளை இங்கே இருக்கின்ற குரு சண்டால யோகா அமைப்பில் அவர் தருவார். அடுத்து கன்னியில் குரு சனி சேர்க்கை. இந்த இடத்துல நான் பாவகத்தை மென்ஷன் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பாவத்துவமோ சுபத்துவமோ நடக்கிறது என்றாலும் கூட, ஒரு பாவத்துவமோ சுபத்துவமோ இருக்கின்றது கூட பலனை துல்லியமாக்குறது கீழ்நிலையில் இருக்கின்ற அந்த கீழ்த்தட்டில் என்ன நடக்குது. இப்போ கிரக பாவத்துவத்தையும் கிரக சுபத்துவத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இது வந்து கன்னியில் நடக்குது. கன்னி என்ன மாதிரியான வீடு? நிலம் ராசி. இப்போ மறைமுகமாக இன்னொன்று சொன்னேன், குரு கெடுகிறார். ஆனால் இங்கே சனி சுபத்துவம் அடைகிறார். சனி சுபத்துவம் அடைகிறார். காற்று ராசியான மனதை குறிக்கக்கூடிய, உணர்வை குறிக்கக்கூடிய காற்று ராசிகள். இதே காற்று ராசிகளில் குருசனி சேர்ந்தால் எப்படி, நில ராசிகளில் குருசனி சேர்ந்தால் எப்படி, நெருப்பு ராசிகளில் குருசனி சேர்ந்தால் எப்படி, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது பாவத்துவ அடிப்படையில். இங்கே கன்னியில் குருசனி சேர்க்கையை எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல குரு கடுமையான பாவத்துவத்தை அடைகிறார். சண்டால யோகம், குருவும் சனியும் சண்டால யோகம். அப்போ அந்த குரு சனி சண்டால யோகம் ஆதிபத்தியத்தை பொறுத்து இப்போ கன்னியில் குருசனி சேர்க்கை. இந்த கன்னியில் குருசனி சேர்க்கை என்ன நடக்கும்? குருவை சனி கெடுக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 8 டிகிரிக்குள்ளே வந்துட்டார். இங்கேயும் 8, 13, 22 அப்படிங்கிற அமைப்பை கொண்டு வந்துடணும். 8 டிகிரிக்குள் குருசனி சேர்க்கை.
சனியை அதிகமாக சுபத்துவப்படுத்தி தான் இங்கே வலிமை இழந்து விட்டார் குரு. சரி, எப்படி வலிமை இழந்து விட்டார்? லக்னத்திற்கு ஏற்றாற் போல பலன்கள் நடக்கும். மிதுன லக்னமாக இருக்கிறார், மனைவியை கெடுக்கிறார். மிதுன லக்னம் மனைவியை கெடுத்து விட்டார். சிம்ம லக்னம் குழந்தையை கெடுத்து விட்டார். 5 குடையவர் குழந்தையை கெடுத்து விட்டார். மிதுன லக்னம் என்ன நடக்கும்? லக்னத்தையும் சனி பார்ப்பார். தன்னையே கெடுத்து விட்டார். எல்லா நிலைமைகள்லையும் கீழே நடக்கிறது என்ன? கன்னி நில ராசியில். சரி, அது அப்போ இந்த அமைப்பு எதற்காக? இதை ஏன் இங்கே வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, சனியை சுபத்துவப்படுத்தி விட்டார். ஜாதகர் சனியின் துறைகளில் இருப்பார். குருதான முதன்மை சுவர். வேறு வழிகளில் அதிகமான அமைப்புகளில் ஸ்தான பலத்தோடு புதனோ செவ்வாயோ சுக்கிரனோடு சேராமல், முதன்மை அமைப்பு இதுதானே, சுக்கிரனோடு சேராமல் இருக்கும்போது இங்கே ஜாதகர் இந்த குரு சனி சேர்க்கைன்னு பார்த்தீங்கன்னா சனியின் சுபத்துவ தொழில்களில் இருப்பார். சனியின் சுபத்துவ தொழில்களில் என்ன? சனியின் சுபத்துவ தொழில்கள் என்ன? நீர் அமைப்புகளில் பெட்ரோல், காற்று அமைப்புகளில் ஆன்மீகம், நில அமைப்புகளில் கிரஷரு, கல், மண். இதை சுருக்கமாக தான் சொல்கிறேன். இதெல்லாம் சப்ஜெக்ட் அப்படியே நீட்டிக்கிட்டே போகலாம். பேச 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 அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய சாஸ்திரம் ஜோதிடம். அப்போ இந்த இடத்துல குரு சனி சேர்க்கை நடந்து விட்டது. சனி சுபத்துவமாகிவிட்டார். அடிக்கடி சொல்கிறாரே இவர், ஒரு மனிதனின் எண்ணங்கள் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில்கள் இதெல்லாம் அமையும். எப்படி அமைப்புகள் அமையும்? அப்போ நீங்கள் சொல்கிறீங்களே சனின்னா 1000 இருக்கிறதே. சனின்னு வந்துட்டாலே பெட்ரோல் அதுதான். நாட்டம் பிடித்த குப்பைகள் என்று சொல்லப்படக்கூடியவைகள் அவை தான். நீச்ச தொழில், பாரு, குடிக்கிற தண்ணி, பாரு அவர் தான். கல், கருப்பு கற்கள், அதாவது கல்லறை கற்கள், கிரஷர்கள், கருப்பு நிறமுள்ள பொருட்கள், திடப்பொருட்கள் அவர்தான். ஆன்மீகம் அவர்தான். போலித்தனமான ஆன்மீகமும் அவர்தான். சன்னியாசி அவர்தான். தெய்வ அமைப்புகளை விற்கக்கூடியவரும் அவர்தான். ஹோமம், இது என்னது, இந்த தவம், தியானம், யோகா சொல்லிக் கொடுக்குற யோகா மாஸ்டரும் அவர்தான். சரி, இது எல்லாம் எப்படி பிரிப்பது? அவர் யோகா மாஸ்டர் என்று கணிப்பதா? குருவின் சுபத்துவம் தான், குருவின் பாவத்துவம் தான். குருவால் ஏற்படக்கூடிய சுபத்துவத்தன்மையில் ஒரு ஃப்ளோவில் இதையும் சொல்லிடுறேன். குருவின் பாவத்துவம் தான் தலைப்பு. சரி, அப்போ அவர் யோகா மாஸ்டராக இருப்பாரா? கல் உடைப்பாரா? கிரஷர் நடத்துவாரா? பெட்ரோல் பங்க் நடத்துவாரா? பெட்ரோல் பங்க் அமைப்புகளில் இருப்பாரா? சனியின் தொழில்களில் எந்த தொழில் முதன்மை தொழிலாக இருப்பார்? இங்கே தான் இந்த கன்னியுடைய குருசனி சேர்க்கை வருகிறது. இங்கே கன்னியின் குருசனி சேர்க்கை என்ன நடக்கும்னா, கிரஷர் போன்ற கல் போன்ற அமைப்புகளில் நிலம் சார்ந்த விவசாயத்தில் பெரிய ஆளாக இருப்பார். விவசாயம் சார்ந்த தொழில்களில் அவருக்கு ஈடுபாடு இருக்கும். அவர் அதை செய்வார். இங்கே கன்னியின் அமைப்புகளில் என்ன ஒன்று பொதுவாக சொல்கிறேன்னா, குரு சனி சேர்க்கை 2 10ஆம் இடங்களோடு வலுத்து தொடர்பு கொண்டால் பேசி பிழைக்கும் தொழில்னு சொல்கிறேன்னா, அந்த பாவகம் அதனை அடுத்து பாவக அமைப்பு இல்லை. பொதுவாகவே கண்ணியில் இருக்கிறத விட 2 10ஆம் இடங்களோடு இந்த அமைப்பு சம்பந்தப்பட்டால் தான் வந்து வக்கீல் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை பிறரை காப்பாற்றுவதற்காக பொய் சொல்லி காப்பாற்றப்படக்கூடிய சில நிலைகள் அமைப்பு இருக்கும். அது இப்போ இந்த கட்டத்திலேயே மேஷத்தில் குரு சனி சேர்க்கையை சொல்லியிருக்கிறேன். அந்த மேஷத்தில் நெருப்பு ராசியான மேஷத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை சேரும்போது அங்கே வக்கீல் போன்ற தொழில்கள், வேறு விதமான ஃபயராக இருக்கக்கூடிய நெருப்பால் சம்பந்தப்படக்கூடிய வேறு விதமான தொழில் அமைப்புகள் அங்கே வரும். ஆகவே கன்னியில் குருசனி சேர்க்கை இது ஒரு வகையான பாவத்துவம். இங்கே கன்னியவும் மேஷத்தையும் ஏன் செலக்ட் பண்ணேன்றதுக்கான விஷயங்களை சொல்லிடுறேன். கன்னியில் சனி நட்பு, குரு பகை. அப்போ இங்கே சனியின் கை ஓங்கி இருக்கிறது. குருவை அவர் கூடுதலாக கெடுத்து கொண்டிருக்கிறார். இங்கே 8 13 22வது டிகிரியில் இருக்கின்ற சனி கூடுதலாக தான் சுபத்துவம் அடைவார். குருவின் தசை கெடுக்கும், சனியின் தசை கொடுக்கும். இந்த பாவத்துவத்தின் மறுவிதமான விமர்சனம், இன்னொரு கோணம், குருவின் பாவத்துவ கோணம் இங்கே சனியின் சுபத்துவ அமைப்பாக மாறும். இந்த குரு சண்டால யோகம் இந்த ஜாதகரை கல் மண்ணு மாதிரியான விவசாயம் மாதிரியான நிலம் சார்ந்த கால்நடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதுதான் அந்த ஆண் ராசியா, பெண் ராசியா, இரவு ராசியா, பகல் ராசியா, நாற்கால் ராசியா, 2 கால் ராசியா, மனுஷ ராசியா, ராட்சச ராசியா, அந்த தேவராசியா, எத்தனையோ அமைப்புகள் ஜோதிடத்துக்குள்ள. ஜோதிடத்தில் எந்த ஒரு அமைப்பும் எந்த ஒரு கணிதமும் வீணானது அல்ல. எல்லா கணிதத்தையும் மனதுக்குள்ள தேக்கி மைண்டில் வச்சுக்கிட்டு தான் வந்து அடுத்ததை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே இங்கே கன்னியில் குருசனி சேர்க்கை குருவை பலவீனப்படுத்தும். குரு பகை இடம், சனி அங்கே நட்பு இடம்ன்றதுனால இது பலவீனப்படுத்தும். ஜாதகரை அந்த சனியின் சுபத்துவத்தால் குருவை பலவீனப்படுத்தி இது வந்து 2ஆம் நிலை பாவத்துவம்.
இரண்டாம் நிலை பாவத்துவம். பாவத்துவப்படுத்தி சனியை சுபத்துவப்படுத்தி சனியின் தொழில்களில் ஜாதகரை இருக்க வைக்கும். அப்படியே மேஷத்தில் குரு சனி வந்துருங்க. இப்போ நான் ஏன் மேஷத்தில் குரு சனியை சொல்கிறேன் போட்டிருக்கிறேன்றது உங்களுக்கு புரியும். என்ன புரியும்? சனி எங்கே பலவீனமாக இருக்கிறார், குருவின் நட்பு வீடு அது. சனி எங்கே பலவீனமாக இருக்கிறார், குருவின் நட்பு வீடு அது. ஆகவே இங்கே கன்னியில் குரு வாங்குகின்ற அடியை விட அங்கே கொஞ்சம் குறைந்த அளவிற்கு தான் அங்கே பாவத்துவம் இருக்கும். ஏன்னா சனியே தானே பலவீனமாக இருக்கிறார். பொதுவாகவே சனி பலவீனமாகி அதன் பிறகு சுபத்துவம் அடைகிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இங்கே குறைந்த அளவு பாவத்துவம். எல்லா நிலைமைகளையும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல அதை விளக்கி சொல்கிறேன். இந்த இடம்தான் வக்கீல் போன்ற தொழில்கள், நெருப்பு சார்ந்த சனியின் தொழில்களில் ஜாதகர் இருப்பார். நெருப்பு சார்ந்த சனியின் தொழில்கள், நெருப்பாக ஃபயர் மாதிரி பேசக்கூடிய வக்கீல் அமைப்புகள், ஒவ்வொன்றையும் அந்த காற்று நெருப்பு நில ராசியாக பேசிக்கிட்டா. கும்பத்தில் இதே சனி சேர்க்க குரு சேர்க்க, காற்று ராசி, விமானம் சார்ந்த விஷயங்கள், ஏரோநாட்டிக்கல் விஷயங்கள், காற்று சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம், உணர்வு சார்ந்த விஷயம். உணர்வை பார்க்க முடியாது, காற்றை பார்க்க முடியாது. உணர்வு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை மேஷத்தில் இருக்கும்போது நெருப்பு சார்ந்த சனியின் அமைப்புகள், நெருப்பு, இரும்பும் நெருப்பும் சேருகின்ற தன்மை, பற்றை, இது என்னது வெல்டிங், பாய்லர், பெரிய விதமான பாய்லர் அமைப்புகள், நெருப்பு சார்ந்த அமைப்புகள். இதில் எல்லாத்துலேயுமே சனியின் இரும்பும் நெருப்பும் கலந்த ஒரு தன்மையில் கொண்டு போய் அங்கே அவர் இது பண்ணுவார். ஆகவே இந்த இடத்துல கன்னியின் குரு பாவத்துவத்தை விட மேஷத்தின் குரு பாவத்துவம் குறைந்த அளவு இருக்கும். ஆகவே குரு சண்டால யோகம் என்பது எங்கே எப்படி எந்த பாவகத்திற்கு ஏற்றார் போல பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறத கூட இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குருவின் இன்னொரு நிலை பாவத்துவத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.